நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வினு நில்லு. பிரீத்தி ஆண்டி வந்து நம்ம எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. நீ நேத்து நைட்டு ரொம்ப லேட்டா தானே வந்த. ஆனா காலையில காஃபி கூட குடிக்காம கிளம்பி போயிட்ட. அதான் உங்களால சொல்ல முடியாம போயிடுச்சு. எதுக்காக என்ன அவங்க வீட்டுக்கு வர சொல்றாங்க? அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு தெரியும். உன்னையும் கூட்டிட்டு வர சொல்லி பிரீத்தி ஆண்டி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. என்ன அவங்க பொண்ணுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? நீ இப்பெல்லாம் கொஞ்ச நாளாவே ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கடா. அப்ப எதுக்காக என்ன அங்க வர சொல்லிருக்காங்க? அது வந்து ஜித்து மாமாவோட பர்த்டே. நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க போகணும். ஓ, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க ஒன்ன மட்டும் தான் கூப்பிட்டு இருக்காங்க. நீ போடுற தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடுறதுக்கு தான் நம்ம அம்மா இருக்காங்களே. நீ அவங்கள கூட்டிட்டு போ. நான் கண்டிப்பா எங்கேயும் வர போறது இல்ல. நான் எவன் வீட்டுக்கும் வர போறது இல்ல. ஓகே ஓகே, நானே கால் பண்றேன். சரி சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். என்னோட அலங்கார வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படி பண்ணிருக்கேன்னு வந்து பாருங்க. அலங்கார வேலையா? அதுவும் கரெக்ட் தான். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கே. நம்ம மட்டும் தானே இருக்கோம். இந்த செட்டப்பே போதும். ஆமா, சூரஜ் அங்குளும் பாட்டி எங்க இருக்காங்க? அப்பா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க நீ பண்ண போற வேலைக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஒரு ஹெல்ப் வேணாம். பர்த்டே பாய் போய் கேக் வெட்டுறதுக்கு ரெடியா இருங்க. நான் இப்ப ரெடியா தானே இருக்கேன். இந்த ட்ரெஸ்லயா? நீங்க போய் நல்லா ஸ்டைலா ரெடி ஆயிட்டு வாங்க ஜித்து அண்ணா. இதுவே போதுமா? ஓ அப்படியா? அகிலா அண்ணியும் பாலா ஆண்டியும் வரும்போது கல்யாண மாப்பிள்ள மாதிரி பார்க்க அழகா இருக்கணும். வாண்ணா, நான் உன்னை ரெடி பண்றேன். அதெல்லாம் வா அண்ணா, வா. அம்மா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உன் அப்போடைய நிறந்தாமா உனக்கு இருக்கு. அதனால நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா இருக்கும். அவன் ரெடி ஆகலையா? அவன் வரலன்னு சொல்லிட்டாமா. ஜித்து மாமாவை பத்தி பேசினாலே அவன் தான் கோவப்படுறானே. அவருக்கு பர்த்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் வரலன்னு சொல்லிட்டாமா. எல்லாரையும் வாங்கன்னு தானே அவ சொல்லிட்டு போயிருக்கா. அதுல ஒரு ஆள் வராம இருந்தா பிரீத்தி என்னை பத்தி என்ன நினைப்பா? நான் போய் அவனை கூப்பிட்டு பாக்குறேன். என்னடா இதெல்லாம்? இந்த பெட்ஷீட் நீ விரிச்சு போட்டிருக்கலாம்ல. நீங்க என்ன ரூமை சர்ச் பண்ண வந்தீங்களா? இதெல்லாம் நீ கூட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்கலாம்ல. இதுவே போதும். நீ சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகு. எதுக்கு? பிரீத்தியோட வீட்டுக்கு நம்ம போகணும். ஓ, இவதான் உங்களை கூப்பிட சொல்லி அனுப்புனாளா? அவ கூட்டிட்டு வரலப்பா. பிரீத்தி யார் அப்படின்னு நீ கேட்டா அவ கொடுத்த வாழ்க்கையால தான் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் சொந்து கடந்தப்போ என் கையை பிடிச்சு தூக்கி நான் வாழத்துக்கான தைரியத்தை கொடுத்தவ. அவ கூப்பிடும் போது நம்ம போய் தானே ஆகணும். கடன் பட்டவங்க போய்கிட்டே இருங்க. என்ன எதுக்காக கட்டாயப்படுத்துறீங்க? எனக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்ல வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி என் பிரீத்தி கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் நீ நான் எல்லாருமே ருசியான சாப்பாடை சாப்பிட்டோம். வீட்டுக்கு வெளியே இருக்கிற அழக ரசிக்கிறதுக்காக நம்ம 3 பேரையும் கூட்டிட்டு போனது அவதான். எந்த உறவு முறையில நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு அவகிட்ட கேட்டிருக்கியா என்ன? இதுக்கு முன்னாடி அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணிருந்தாங்கன்னா அன்னைக்கு செலவான படத்துல இருந்து டபுள் மடங்கு கொடுத்து அந்த கணக்கை முடிச்சிருங்க. அதை விட்டுட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல ஒப்படைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அம்மா, வினு, அந்த குடும்பத்தை நீயே உன்னுடைய எதிரியா பாக்குற? அவங்கள பார்த்தாலே பிடிக்கல. இவன் கிட்ட பேசி நீங்க தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. சில சொந்தங்களோட நன்மையை புரிஞ்சுக்க இவனுக்கு இன்னும் டைம் ஆகும். அந்த சொந்தத்தை கண்டினியூ பண்ணாம இருந்தாதான் அம்மாக்கும் பொண்ணுக்கும் நல்லது. டைம் ஆகுது பாருங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சிட போகுது.
இப்போ ஒதுக்கி வைக்கிறவங்க தான் ஒரு பிரச்சனைன்னு போது உதவி பண்ண வருவாங்க. நீ வாமா. நீங்க துடைக்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் முடியலையா என்ன? நீ தானே சொன்ன இங்க சுத்தமா இல்ல, எல்லாமே அழுக்கா இருக்கு அப்படின்னு. சொன்னதுல எந்த தப்பும் இல்லல்ல. அது எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. முதல்ல என் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எதுக்காக நான் ஒதுக்கி வைக்கணும்? சாப்பிட வேண்டியதை கிச்சன்ல சமைச்சு வச்சிருக்கேன், அதை நீ எடுத்து கொடுத்தா போதும். போதாது. ஹார்லிக்ஸும் புரோட்டீன் பவுடரும் அப்புறம் காலையில மாலுக்கு பாதாம் பவுடரை பால்ல சேர்த்து கொடுக்கணும். நைட்டு சாப்பாடுக்கு அப்புறமா புரோட்டீன் பவுடரை பால்ல கலந்து கொடுக்கணும். நீ பெத்த பொண்ணோட விஷயமாச்சே, இந்த வேலையை நீ பண்றது தானே நல்லது. இல்ல, கொஞ்ச நாளாவே கிச்சன்ல வேலை செய்யறது பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த வேலையையும் நீங்களே பண்ணிடுங்க. நான் கொடுக்கும்போது புரோட்டீன் பவுடர் அப்புறம் கொடுக்கற சாப்பாடோட அளவு ஏதாவது மாறிட போகுது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உன் பொண்ணோட அந்த உடம்பும் அழகும் அதிகமாவோ இல்ல கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த பழிய ஏன் மேல தானே போடுவீங்க? நீங்க பாருங்க அக்கா, இந்த ஊர்ல ஃபேஷன் டிசைனிங் கம்பெனி ஆரம்பிக்கிறது தான் என்னோட எய்மா இருக்கு. என் பொண்ணை நல்லா பாத்துக்க ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கேத்த ஆளு நீங்க தான்க்கா. இந்த வீட்டுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா போதும், எதுவா இருந்தாலும் சரி நான் வாங்கி தரேன். ஆனா என் பொண்ணு கேட்கும் போது மட்டும் இல்லன்னே சொல்லக்கூடாது. சாப்பாடு விஷயத்துல அவ ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணானா இந்த கிச்சனை அப்படியே பூட்டி வச்சிருவேன். அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிட முடியாது. எங்களுக்கு தேவையானதை ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிப்போம். இந்த மாதிரி கஷ்டமான முடிவெல்லாம் நான் எடுக்காம இருக்கணும்னா அக்கா நீங்க என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். என்னங்க பொடிங்க, அட பொடிங்க. நான் வரேன். ரொம்ப வருஷமாவே ஜித்துவும் அகிலாவும் நல்லா பழகிட்டு இருக்காங்க. அதை நம்ம நிறுத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா பிரீத்தியால ஏத்துக்க முடியாது. இப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அப்புறம் இதை எதிர்க்கிறதுக்கு கண்டிப்பா யாராலையும் முடியாது. ஜித்து இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு கல்யாணியும் சொல்லிட்டு இருக்கா. ராதாகிருஷ்ணா, நீ நினைச்சா மட்டும்தான்ப்பா இதுக்கு ஒரு முடிவெடுக்க முடியும். உண்மையிலே நான் தான் தர்ம சங்கடத்துல மாட்டிட்டு இருக்கேன். ஜித்துவும் அகிலாவும் டீப் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கன்னு என்னால அவங்கிட்ட சொல்ல முடியாது. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா கல்யாணி உயிரோட இருக்க மாட்டா. ஆர்கே, இப்ப நாங்க இருக்க வீட்டையும் சேர்த்து என்னோட சொத்து எல்லாத்தையுமே நான் ஜித்துவோட பேர்ல எழுதி வைக்கிறேன். என்னை கைவிட்டுறாதீங்க. அகிலாவும் ஜித்துவும் பழகிறத தெரிஞ்சு வச்சிருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் அந்த ஃபேமிலி கூட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அகிலா நல்ல பொண்ணு தான், ஆனா ஒரு கல்யாணத்தை பத்தி பேசும்போது நாம அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லையா? கொலை பண்ண கேஸ்ல 12 வருஷம் ஜெயில இருந்ததுக்காக என் பேர்ல இருக்க ரிமார்க் தான் கல்யாணியோட தகுதியா நினைக்கிறீங்களா? சூரஜ், கல்யாணி நம்ம பொண்ணு. இத பத்தி கேட்கறவங்கள்ட்ட சொல்றதுக்கான நியாயம் நம்ம கிட்ட இருக்கு. வேற கல்யாணி மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை ஜித்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். எனக்கு பிறகு இந்த பிசினஸையும் கம்பெனிகளையும் தனியா நடத்திட்டு போறதுக்கு ஜித்துவால முடியாது. அப்படி பார்க்கும்போது கல்யாணிக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்ல பொறுப்போட எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடிய தகுதி கல்யாணிக்கு இருக்கு. ஜித்துவோட வாழ்க்கை துணையா அவ வந்தா அப்படின்னா அவனுடைய கெரியர்லயும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
ஆனா பிரீத்தி ஜித்துவோட மனசுல இருக்க எண்ணங்களை தூக்கி போட்டு கல்யாணியை எப்படி இந்த குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வர போறோம் அப்படின்றதுதான் நமக்கு இருக்க மிகப்பெரிய சவால். பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு அதுக்கான வழியை ஏற்படுத்தலாமா? ராதாகிருஷ்ணா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுப்பா. கண்டிப்பா பாலாவும் பசங்களும் வருவாங்க. இந்த கல்யாண விஷயத்த அவங்க இருக்கும்போது சொல்றதுதான் நமக்கு நல்லது. இந்த விஷயத்த நீங்க அவகிட்ட சொன்னீங்கன்னா பாலா கண்டிப்பா ஏத்துப்பா. இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும்னு கண்டிப்பா வாசப்பட மாட்டா. ஓகே, ஜித்துவுக்கும் கல்யாணிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு இன்னைக்கு இங்க வச்சு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாத்தையுமே நாம விதின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த பசங்க எங்க போயிட்டாங்க? நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுக்கு வந்துட்டு சொந்தக்காரங்க மாதிரி ஓரமா நிக்கிறீங்க. இதெல்லாம் பண்றதுக்கு இங்க யாருமா இருக்கா? உன்கிட்ட என்ன வேலை பண்ணோன்னு கேட்டதுக்கு நீதான் எல்லாம் ரெடின்னு சொன்னல. ஆர்கேவும் அண்ணனும் சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்க? அவங்க ஏதோ பிசினஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அத பத்தி எனக்கு தெரியாதுமா. அது புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நீங்க நல்லாவே நடிப்பீங்கம்மா. என்னடி என்ன குத்தி காட்டுற மாதிரி இருக்கு? உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு தான் நேத்து அண்ணன் இங்க வந்து கல்யாணிக்காக ஜித்துவ மாப்பிள்ளை கேட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அத பத்தி அவங்கிட்ட எதுவுமே சொல்லல. நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி, ஜித்து மனசுல என்ன ஆசை இருக்கோ அது மட்டும் தான் நடக்கும். கல்யாணி இன்னும் வரலையா? நாங்க வரதுக்கு முன்னாடியே அவ கிளம்பி வந்துட்டா. ஜித்துக்கு கொடுக்க ஏதோ gift வாங்க போறேன்னு சொன்னா. இங்க பாரு, எல்லாம் அவ இஷ்டப்படியே தான் பண்ணும். இல்லன்னா சண்டை போட்டுருவா. அந்த குணம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தா நீங்க ஜித்துவ மாப்பிள்ளை கேட்டு வந்தீங்கல்ல, உங்களை சொல்லணும். கல்யாணம் ஆனா இந்த பழக்கெல்லாம் மாறிடுமா? போயிடும். நீங்க சமேலியோட குணத்தை இன்னும் மறக்கலல்ல? சமேலியோட அதே குணம் தான் கல்யாணிக்கும் இருக்கு. ஆர்கே அங்கிள், ஏமா இவ்வளவு லேட்டு? அப்படி நான் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தப்பா. பர்த்டே பேபி எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்கான். பிரீத்தி ஆண்டி, நாங்க வந்து 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. நீ வரதுக்கே இவ்வளவு நேரம்? அவருக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்கணும்ல பாட்டி. இங்கே இவ்ளோ பலூனு எதுக்காண்டி இவ்ளோ பலூனு? இதெல்லாம் லட்சுவோட வேலை. இதுக்கான கமாண்ட நீ அவகிட்ட சொன்னா போதும். என்ன லட்சுமி இப்படி பண்ணி வச்சிருக்க? எதுக்காக இவ்ளோ பலூனு? இது அவுட் ஆஃப் ஃபேஷன். எனக்கு இந்த மாதிரி தான் பண்ண தெரியும். உனக்கு இப்படிதான் பண்ண தெரியும்னா அத பண்ணாத. அப்படின்னா நீங்க வந்து வேற விதமா பண்ணிருக்கலாம்ல. அத நீ முன்னாடியே சொல்லிருக்கணும். கரெக்ட் தானே பிரீத்தி ஆண்டி? இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது சீக்கிரம் வான்னு உன்கிட்ட சொல்லணுமா? சாரி, அது ஏன் தப்பு தான். நான் தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. ஏன் பேக்கை இவ்ளோ டைட்டா பிடிச்சிருக்கீங்க? இதுல ஜித்து மாமாக்கு கொடுக்க வேண்டிய gift இருக்கு. காட்டுங்க. நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம். இது ஜித்து மாமா மட்டும்தான் பார்க்கணும். அவர் எங்க இருக்காரு? ரூம்ல இருக்காரு. இப்ப வந்துருவாரு. நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். கல்லு, நீதானே? நான் தானே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. பின் இல்லாமையா? என்கிட்ட இவ்வளவு க்ளோஸா பழகிறது நீ மட்டும் தானே? ஆமா, பாட்டியும் சூரஜங்களும் கிளம்புறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன்னு தானே சொன்னேன்.
லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன். உங்களுக்கு என்னோட சார்பா பர்த்டே விஷ் கொடுக்கணும். அதுதான் என்னோட லட்சியமா இருந்தது. ஹாப்பி பர்த்டே சித்து மாமா. Dress ரொம்ப சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா? ப்ளூ சேம் பிச். இதுதான் மன பொறுத்த அப்படின்னு சொல்லுவாங்க சித்து மாமா. இந்தாங்க புடிங்க. என்ன இது? ஓபன் பண்ணி பாருங்க. நீ பிராங்க் எதுவும் பண்ணலையே? நான் உங்களை பிராங்க் பண்ணுவேனா? நான் ஹெல்ப் பண்றேன். ஓ, இப்படி பேக் பண்ணிருக்கியா? சூப்பரா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது கொஞ்சம் வித்தியாசமான gift தான். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு கல்லு. நான் நிறைய gift பார்த்தேன், ஆனா எனக்கு பிடிச்சது இதான். அதுவும் நல்லது தான் கல்லு. இங்க பாருங்க, இத நீங்க ஷோகேஸ்ல வைக்க கூடாது. அப்போ வேற எங்க வைக்கிறது? உங்க மனசுல இத வச்சுக்கோங்க. காசு கொடுத்துருமா? எவ்வளோ? 30மா? இதோ பாலா வந்துட்டா. அவளை ஃபேஸ் பண்ற தைரியம் எனக்கு இல்ல. இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நீங்க வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க உள்ள வாங்க. போங்கம்மா. வாமா. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த விஷயத்துல கண்டிப்பா இன்னைக்கே ஒரு முடிவு கிடைக்கும். அம்மா. பிரீத்தி ஆண்டி. ஒரு தாசில்தார் சீஃப் கெஸ்டா இருக்கணும்னு தான் உன்னை நான் இன்வைட் பண்ணேன். சொல்ல போனா நீ லேட்டா வந்தாலும் வந்துட்டல்ல. நீ காலையிலேயே இங்க வந்திருக்கலாம்ல. இப்ப போலாம்னு சொல்லி காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா, லஞ்சம் வாங்கின கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டதும் உன்னை பார்க்கணும்னு நினைச்சம்மா. அப்பதான் கல்யாணிக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்களே. கேஸுக்கு தண்டனை கிடைச்சா எத்தனை நாளைக்கு நீ ஜெயில இருக்கணும்? இது ஒண்ணு பெரிய கேஸ் இல்லம்மா. பாலா லஞ்சம் வாங்கினதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்ல. நீங்க தேவையில்லாம எதுவும் பேசாதீங்கம்மா. நம்ம வேணா அப்படி சொல்லலாம், ஆனா கேஸ் ஆப்போசிட்டா போச்சுன்னா நிரபராதியா இருந்தாலும் தண்டனை கிடைக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டே நம்ம சூரஜ் தானே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.